இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹிந்தி திணிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஒரு பார்வையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஹிந்தி திணிப்பில் பாஜக அரசு எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. அரசினுடைய துறைகளினுடைய பெயர், அரசு திட்டங்களுடைய பெயர் எல்லாமே ஹிந்தியிலேயே மாற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிருப்தியையும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், என்னென்ன சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர், விரிவாக சொல்லுங்க. ஹிந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக அரசு அப்படின்னு பாஜக அரசை கண்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பதிவுல மொழி ஒன்று வடிவம் 3 என்னும் வகையில ஹிந்தி பெயரையே தமிழ் ஆங்கிலத்திலும் எழுதி வைக்கும் இழிவான ஹிந்தி இம்போசிஷன் செயலில் பாஜக அரசு இறங்கியிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயில்ல கர்தவ்ய இத்வார் என ஹிந்தி பெயர்ல தமிழை மாற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்கள்ல ஏற்கனவே பவிஷ்ய நிதி பவன் என பெயரை திணிக்கிறாங்க. இப்படி ஹிந்தி பெயரை திணிக்கக்கூடிய வகையில பாஜக அரசு இறங்கியிருக்கு அப்படின்னும், குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரை தான் ஆங்கில வடிவத்துல பாஜக அரசு எழுதிட்டு இருக்கிறாங்க. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயர் ஜல்சக்தி அப்படின்னு மாறிவிட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றத்திலும் இதே வேலையை தான் பாஜக அரசு சுட்டிக்காட்டுறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜக அரசின் கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போகிறது. தமிழர்களின் சுயமரியாதையை தீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழ் ஆங்கில பெயர்களிலும் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களின் சூட்டை பாஜக அரசு உணர வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்துல ஒரு பதிவை போட்டிருப்பது சுட்டிக்காட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.